உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா என்ன இருக்குன்னு எங்களுக்கும் பெருசா தெரியாது. போன டைம் இருந்ததை பார்த்துருக்கோம். இந்த டைம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அந்த கியூஆர் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணுங்க. protocol launch. ஆக்சுவலா இது வந்து HPL சீட்டு, எக்ஸ்டீரியர் கிரேடு, வெளியில போடுறதுக்கான உள்ளது. இது வேற என்னென்ன யூசேஜ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ டேபிள் டாப்க்கு வந்து இங்க புதுசா ஒரு மெட்டீரியல் இருக்கு. புதுசு இது என்ன மெட்டீரியல், என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அதை பத்தி டீடைல வந்து கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்க சார். இது வந்து ஸ்டைலாம் காம்பாக்ட் லேமினேட். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் கன்வென்ஷனல் அதர் கொரியன் டாப் அதுக்கு பதிலாக நம்ம இந்த காம்பாக்ட் லேமினேட் யூஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணாது. ஸோ அதனால இது வந்து கிச்சன்ல தைரியமா யூஸ் பண்ணுது. மஞ்சள் கரை அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க வைப் பண்ணி எடுத்துடலாம். இது வாரண்டி 10 இயர்ஸ் வரும். 10 இயர்ஸ் வாரண்டி வரும். 10 இயர்ஸ். இப்போ நார்மல் குவாட்ஸ்க்கு இதுக்கும் பிரைசிங் அந்த மாதிரி பிரைசிங் வந்து ரொம்ப குறைவு தான். ஓகே. குவாட்ஸ்க்கும் கொரியன் டாப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது காம்பாக்ட் லேமினேட் பிரைசிங் வந்து கம்மி. ஓகே. இது என்ன திக்னஸ்? திக்னஸ் வந்து 12 mm ல போடுறது அட்வைசபிள். 10லயும் பண்ணலாம். 10, 12, 14 போதும். பட் 12 ஓகே. 12 இஸ் பெட்டர். வேற நம்மகிட்ட வேற என்ன மெட்டீரியல் இருக்கு? நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் லேமினேட்ஸ், மைக்கா, ஓகே, ரெஸ்ட் ரூம் கியூபிக்கல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் கிளாடிங், அதுக்கப்புறம் அக்ரிலிக் சாலிட் சர்ஃபேஸ். இது தவிர இந்த புது ப்ராடக்ட் இது பேர் வந்து ஸ்டெல்லா அண்ட் டேப்லெட்ஸ். இது வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்ல அவைலபிள். we have stocks. இல்ல அந்த ப்ராடக்ட் டீடைல் பத்தி தெரியல. நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கு தெரியல, அதனால இதோட உங்களுக்கு டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றோம். நம்ம கோயம்புத்தூர்லயே அவைலபிள். இந்த ப்ராடக்ட் பத்தியான டீடைலான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோல தனியாவே நம்ம இது பண்ணலாம். இதோட ரிவ்யூஸ் ஃபுல்லாவே டீடைல் பார்த்து என்னென்ன அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண முடியும், இது 100% வர்த்தபிளா இல்லையா அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோ சொல்றேன். ஓகே. பார்த்தோம்ல டேபிள் டாப் கூட ப்ராடக்ட் ஆக்சுவலா 12 mm இருக்கு. இந்த ப்ராடக்ட் தான் அந்த டேபிள் டாப் போட்டிருக்காங்க. நிறைய அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்கு, என்னென்ன டீடைல் எல்லாமே டீடைல் வாங்கி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல தனியாவே பண்ணலாம். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சவர் கியூபிக்கல், டாய்லெட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல பார்ட்டிஷன்ஸ், அந்த பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல். இது வந்து சவர் கியூபிக்கல்ஸ் யூஸ் பண்ற அந்த பார்ட்டிஷன் மெட்டீரியல். அக்கர்லிக் சாலிட் சர்ஃபேஸ் இங்க இருக்கு. இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன ஷேப்ல வேணாலும் நம்ம பண்ணிட்டு மேல இருக்கிறத வந்து டெக்கரேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொரியன் டாப்னு ஆக்சுவலா சொல்லுவாங்க, சாலிட் சர்ஃபேஸ். Sir, actually it's an E3 class, and we have 5 sizes. We have 5 inches by 8 feet, and we have 10 inches by 8 feet and 9.5 feet, and we have 1 feet by 8 feet and 9.5 feet, and we have more than 800 to 1000 designs. 800 to 1000 designs. Because if you see, we have more than 8 to 10 folders. Okay. In each folders, we have more than hundreds. 80 to 100s. It's all are interior grade or exterior grade? We have both interior and exterior. They are the interior one. It is completely manufactured by the charcoals. Charcoal boards. Here is the charcoal, sir, and it's a premium look. Okay. See, we can touch and feel that softness. Okay. It's completely These all are charcoal boards. Yeah, they are charcoal boards. Okay. And they are charcoal boards. See, we can have, this is a 10 inches one. Okay. And this is a 10 inches one. Okay. And this is also 10 inches one. This is 10 inches by 9 feet, 9.5 feet. This is 10 inches by 8 feet. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி, நிறைய சைஸஸ்ல அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே சார்கோல் போர்ட்ஸ். இது வந்து இன்டீரியர் கிரேட்ல யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியர் கிரேட் யூஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. இது போக வேற என்னென்ன மெட்டீரியல் டீல் பண்றாங்க அப்படிங்கிற டீடைலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். This is the interior E3 class. They are WPC. In WPC, we have only limited colors and limited size. And this is the exterior one. Okay. In exterior one also, you will get very good brand, and we have very good thickness, and the product wise were very good. They are the WPC, and you will get the sizes in designs like waves, boxes, and everything. Okay, and come in.
these are the charcoal walls. This is how it looks in the wall. And for this, we want to use the SDMR board, and that it will give the very good support for the product. டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இவ்வளோ லூவர்ஸ் இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே சார்கோல் போர்ட்ஸ். இது எல்லாமே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்கு. We have 8 to 9 folders, and it comes around 800 to 1000 designs, color combinations, everything. And everything is all made from the charcoals and eco-friendly, and they are been wonderful and eat fruits. Actually, we launched a new edge bending. ஓகே That is called the Prima edge bending. ஓகே That is by E3 company. ஓகே So this recently we launched for the OEM segment. ஓஎம் ஓகே Yeah, ஓகே this is the bigger roll. It is coming in the market. ஓகே So 22 by point it is coming in 200 meter roll, and 22 by 2 coming in 100 meter roll. ஓகே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெகுலர் அண்ட் யுவர் ப்ராடக்ட்? Both are good product, but the regular one is PVC and Okay. that used for the retail segment. Recently launched for the OEM segment. Okay. This product the Prima. ஓகே ஓகே. இது வந்து 100% ஃபேக்டரி இதுக்காக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் வால்யூம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Now people are facing for the problem of whiteness and all color fading. Okay. So in the Prima you will not get any problem in this product. So ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா, இந்த எட்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்ல இந்த எட்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் ஆனதுக்கு அப்புறம் ஒயிட் கலரா தெரியும். இது வந்து பிரீமியமா இருக்கும். அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து பிரீமியமான செக்மெண்ட்ல இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. Any other details, sir? so that we actually launched the fluted also. You Okay. see here the fluted edge bending also we launched. Okay, The embossed okay. also we launched. The acrylic also embossed and mini edge bending. All Okay. you will get in one solution. We have different sections we have in the E3. Okay. So you will get the MDF, HDHMR, Boilo also. Recently we launched the acoustic panel, flat acoustic panel also, soundproofing, and the hardware, the fluted panel, all this we launched. ஓகே. இவங்க வந்து எட்ஜ் பேண்ட் மட்டும் இல்லாம அந்த ஃப்ளூட்டட் பேனல் இல்லாம நிறைய ப்ராடக்ட் வந்து டீல் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஃப்ளூட்டட் இந்த மாதிரி இருக்கிற இதுக்கான எட்ஜ் பேண்ட்ஸ்மே வந்து இவங்க வந்து டீல் பண்றாங்க. அதாவது ஃப்ளூட்டட் பேனல் மாதிரியே இருக்கிற எட்ஜ் பேண்ட்ஸ் வந்து இங்க இது பண்றாங்க. இது மாதிரி க்ளோஸ்ல இது ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Okay. So basically, Alka is into wooden coatings. ஓகே Okay. So we have various type of coatings here. Okay. One is the pure coats. Okay. Then we have acrylic pures. Then we have polyesters, and we have water-based product. Okay. Okay. So in that we can have like special effects as well. யூ ஆர் டீலிங் ஒன்லி கோட்டிங் ப்ராடக்ட் வந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட் No, only coatings. ஒன்லி கோட்டிங் Okay. ரா மெட்டீரியல்ஸ் Yeah. No, not raw material. Okay. But there is a raw material. For example, there is a wooden substrate. ஓகே Okay, on that wooden substrate, we have put a epoxy coating. ஓகே We have put a epoxy coating. Okay, that is done through the spray pen. Okay, spray gun. Then on that epoxy, we have to put a sealer coats. ஓகே Okay, on that sealer coat, there is a top coat. Okay, so there are various type of products. What are the products we can use that only for MDF or plywood? MDF, solid wood, Okay. HDHMR. Okay, then we have for metal also, like for stainless steel, mild steel. Okay. Okay, the aluminium. Then we have for glass as well, glass or acrylic. Okay. So in usual cases, like for you can say for wooden, the sealer coat is done first and then the top coat. Okay. But in glass coat there is a reverse coating. So first the top coat is done, Okay. then the sealer coat is done. So accordingly it is. இவங்க வந்து பியூ கோட் வந்து டீல் பண்றாங்க. பியூ கோட் வந்து பெயிண்ட் வந்து டீல் பண்றாங்க. அது வந்து நீங்க பிளைவுட்ல யூஸ் பண்ணிக்கலாம், MDFல யூஸ் பண்ணிக்கலாம். as well as இது மாதிரி மெட்டல் கோட்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க டீல் பண்றாங்க. This wall is completely of the special effects. Okay. Okay. Okay, so special effects for you can see here, this is a mother of pearl. Okay. Okay. So it is just a normal coat, but we have created an effect on that. Okay, so
there are customers, you know, who want some premium finishes. Okay, for that you can use this type of wood. Okay, so there is a Malta wood. Okay, so that இங்க is யூஸ் like a, பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது லேமினேட்ஸோ பேப்பரோ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே பெயிண்ட் கோட்டிங். ஆனா ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அட்ராக்டிவா இருக்கு, பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். so that is like a rock series there. ஓகே Okay. And here we have again rock series Mars effect. ஓகே. Okay. திஸ் ஆல்சோ Yeah, கோட்டிங். this is also coating. This is the coating called TSBR. ஓகே. Okay. All our coatings, the application of all these coatings is already available on YouTube. So if any, you know, like new customer, okay, they don't have knowledge on the Product. product. Okay, how the color is done for wood furniture, they can refer our YouTube videos. So you know that adds a value to our product. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இவங்களோட வீடியோஸ் எல்லாமே எப்படி பண்ணணும், என்ன மாதிரி கோட்டிங்ஸ் பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்கன்னா அதோட லிங்க் நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற லேமினேட் ரெகுலர் பெயிண்ட்டை காட்டணும் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. இது வந்து எப்படி சொல்லணும்னா சும்மா ஒரு இதுக்காக சொல்லணும் இல்ல, நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா 100% நமக்கு பார்க்கும்போது ஒரு மெட்டல் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி அது மெட்டல் கிடையாது, ஒரு MDF மேல அவங்க கோட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே MDF மேல கோட்டிங் பண்றது. இனி அதான் ஸ்பெஷல். Yeah, and all of this is completely on, you know, like the painter's skill. ஓகே. Okay, how he sprays. So for example, this is a coating what we are providing. Okay, this is a base first top base coat, and on that we sprinkle some other product. Okay, so that is a carpenter's skill. So from what distance this has to be sprayed, ஓகே. that is the skill of the Do you carpenter. provide any training like that? Yeah, we provide. Okay. We have our dedicated booths, our Okay. labs, okay, our workshops. There we provide training Okay. to our customers. இது any supplier in Coimbatore, தமிழ்நாடு? I'll let you know. ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்றதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து அவங்க என்ன மாதிரி வேணாலும் ஒரு புது டிசைனை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கிரியேட்டரோட கையில இருக்கு, அந்த பெயிண்டர்ஸ் இருக்க ஸ்கில்லை பொறுத்து. இவங்க கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் வேணா அதுவும் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்றாங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்கா தமிழ்நாட்டுல இருக்காங்கிற டீட்டெயில் மட்டும் நான் கேட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். Antique satin metal effects. So these are the metal effects. Okay. So it is the base here is also wood, ஓகே. but it is giving a feeling of மெட்டல் metal. லுக் லைக் மெட்டல். Okay. So this is like a ombre. So there are two shades. ஓகே. So it is a darker and it is getting lighter. So again, this is again, you know, painter skill. Yeah. எவ்ரிதிங் கிரியேட் Yeah, பெயிண்டர்ஸ். especially for the creative range, the special effects range. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படியான எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறது நம்மளோட ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்கு. அப்படிங்கிறது கிரியேட்டருக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம இது பண்ணிக்கலாம். Then here we have the range of colors. ஓகே. So PU colors and polyester colors. So what happens is in some of our competitors they have different pigments. Okay, so we have bases like white and clear bases. In that some pigments are added, and like you can see, if we add two colors, then there is a, you know, creation of some new color. Yes. Okay, so this color we have 16 pigments in this machine, and using those 16 pigments we can, you know, create n number of colors. Okay, as per your requirement. Okay. So this can be created in polyester base as well as PU base. Okay. So this is the specialty of our products. Okay, not only single base but multiple base. Can we use this in kitchens, modern Yeah. kitchen like that? Yes. Okay. It won't observe any colors like that or No. it won't peel out like that. No. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா PU போட்டு இது வந்து மாடலர் கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனா இவங்க வந்து சொல்றது வந்து மாடலர் கிச்சனுக்கு நீங்க வார்ட்ரோப் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. So that is the range. How much color options are available? இது கலர் பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்காமா. ஒன்னு இவ்வளவு கலர்ஸ் வந்து அவைலபிள் கலர்ஸ் ஆப்ஷன், இத்தனை கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்றாங்க. This much shades can be achieved. ஓகே.
this is the machine. Okay. So this is the machine in which we make the paints. Okay. Okay. So starting You are from, selling machines also. yeah, we are selling the machine also. Okay. So starting from 1 kg to 10 kg, 20 kg, we can create colors. This is These are the same. So what I was saying is, here is the procedure what we have, Okay. shown. So this is the raw material. Okay. This is the raw MDF. On that we have put an epoxy coat. Okay. Okay, so that the minerals and oils they don't come out. Observe. Okay. Okay, so it keeps separate. Okay. Okay, so it is like a separation layer. On that, there we have a feeler coat. Okay, so for feeler we have two types. This is the polyester base coat and this is a PU base. PU base. Okay, so and on that the top coat is same, the pigmented PU1. Okay, so there are customers like for solid wood and all, they need the same look. Okay, whatever is seen here. So if we apply a veneer on that, Okay. so the veneer texture should be visible on that. So there we don't give this type of sealer. Okay. That is a different sealer. That is a clear sealer, and this is a white sealer. This white sealer is used for the color top Okay. coats. Okay. Okay. Okay, the pigmented top. And the main difference here you can see the here for a PU sealer. Okay. Here also the sharpness is more than compared to the polyester. It is a smoother finish. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜ்ல ரா மெட்டீரியல் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன கோட்டிங் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன கோட்டிங் யூஸ் பண்ணோம், ஃபைனலா எப்படி ஃபினிஷிங் வரும் அப்படிங்கறத வந்து இங்க சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. So these all are water based products. ஓகே. So usually what happens is in PU and polyester base. Okay, in PU base majorly we use thinner. ஓகே. Okay, and there is a smell of the thinner. Okay, due to which it can be irritating to children and all. Okay, for the aged people. So these are completely safe. You can see it has a low odor. ஓகே. It has a low VOC. Hi. Fine. Now you are in okay. Nice. 2 minutes. Yes, sir. Then we have a higher coverage for water-based products, and it has an anti-yellowing. So, Okay. it doesn't get yellow when it is applied. And here we have 1K product, water-based 1K product, in which can be applied by spray as well as brush. Okay. Okay. If someone doesn't have a paint booth with them, so they can use this type of Okay. paints. Okay. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ் பாலிஷ் கோட்டு. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கண் எரிச்சலோ அந்த ஸ்மெல்லோ இரிட்டேட்டிங்கோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு தான் அவங்க வந்து பயோ கோட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது இந்த இரிட்டேட்டிங் கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. Then we are complete series of the interior base coats of PU and polyester, ஓகே. but these are clear coats. There Clear we coats. have seen the colored coats. ஓகே. Here we have clear, டாப் கோட். clear top coats. Okay. So in clear top coats, here we have one of the best products, Okay. that is S matte. Okay, so if someone requires a matte finish and a smoother finish, so here we can recommend this type of. These are solid wood. Yeah, these are solid. Okay, so but if customer is requiring, they want to see the grains and the Yeah, veins of, so that type the clear finishes ஓகே. can be used. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கோட். டைரக்டா அப்படியே கோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு மேட் ஃபினிஷிங் வேணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி கிளியர் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். And it is anti-fingerprint. The S matte finish ஓகே. is anti-fingerprint, very soft to touch, ஓகே. and it is anti-scratch. Even this PU Protector, this series is also anti-scratch. ஓகே. These are the same product. Yeah, this is the polyester. Okay. Okay, this is polyester clear. Okay. So in that we have two products majorly. First is this clear polyester. So this clear polyester molten acid is mostly used for the dark veneers or dark Okay. substrates. Okay, if the substrate is in the lighter shade, we recommend them molten UC. Okay, molten ultra clear. Okay. Okay, and it can be used for marble. Also. Marbles.
not only wood but marble. Oh, marble also we can use. Yes. Okay. The இது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கோட் உட்ல மட்டும் இல்லாம மார்பல்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்பல்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். So the main advantage of polyester over acrylic and PU is that in polyester the top coat applied, Okay. it is around 7 to 8 layers. Okay. Okay. So if you know, like if there are scratches or anything, okay, marks, so we can do the buffing process. Top Yeah, coat we can yeah, top it. we can buff it, and the again the furniture will look as new. Okay. 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 Okay, so that is the advantage. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாலிஸ்ட் கோட். இந்த பாலிஸ்ட் கோட்ல என்ன பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா மேல ஏதாவது ஸ்கிராச்சஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பப்பிங் பண்ணிக்கலாம். பப்பிங் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்து இதே ஃபீல் புதுசா இருக்கிற மாதிரி கிடைக்கும். இதனால இது வந்து பாலிஸ்ட் கோட். பியூ கோட் வேற, பாலிஸ்ட் கோட் வேற. இது வந்து பாலிஸ்ட் கோட் யூஸ் பண்ணிருக்காங்க. So this is again acrylic and PU. Okay. So PU and acrylic are same only. Okay, acrylic also is a PU product. But the difference is if we are using for the dark veneers and all, so you can go with PU. Okay. And for lighter one, we can use the acrylic. Okay. இங்க வந்து நம்ம அக்ரிலிக் லேமினேட் பார்த்திருப்போம். அதே மாதிரி அக்ரிலிக் கோட்டிங் இது. மேல இருக்கிறது வந்து அக்ரிலிக் கோட்டிங், அது வந்து பியூ கோட்டிங். Here one, there is a one beautiful and new product. So there we have seen the process Okay, to okay, apply okay. color. Yeah. Okay, color coat. Here also we have a clear coat, clear top coat. Okay. Again here there is a polyester and PU sealer. Okay. Here we have new product that is PUS 140. Okay. Okay. In normal PU sealer, it takes around 4 hours to dry. Okay. This is our new product. It will be launching soon in April, and it dries in around 2 hours. Okay, the Okay. drying time is very fast. So what happens is it is very useful for the manufacturers. Okay, they want some fast. They want to provide some fast supply products. They can use this type of sealers. இது வந்து டாப் சீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூலே வந்து இது வந்து நியூ ப்ராடக்ட் சொல்றாங்க. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்து சீக்கிரமா ட்ரை ஆயிடும். மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பியூ கோட், டாப் கோட். So these are The process. UV coating, Okay. and it can be applied through roller process. Okay. Okay. Because in exterior, once the coat is applied, and after that to dismantle it and coat it again, it is a very Difficult. expensive process. We can say So we can use the roller. roller. Okay. So here also the procedure is given. There are UV sealers, okay, and there is a top coat. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரே எல்லாம் பண்ண தேவையில்ல, ரோலர் வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இது வந்து ரோலர் கோட். இது வந்து எக்ஸ்டீரியர்ல யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். And you can have it in matte as well as gloss, and it the S matte as well. ஓகே. So it is like a dead matte. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. There again we have some. Other things. So we have our products in Sherwin Williams as well. Okay. Unica and Sherwin Williams are in the joint venture. So these are the Sherwin Williams products that are used for the solid. Okay. So whatever foods are aged, want for that food, we can use this type of matte type of foods. Okay. So these are open pore boards. Ah. You can feel the pores. எஸ். Okay. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலாவே உட் கோட்டிங். உட் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா உட்டோட ஃபீலை வந்து நீங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேல ஜஸ்ட் கோட்டிங் மட்டும் பண்ணா போதும். அதோட ஒரிஜினலை வந்து அப்படியே நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலுக்காக வந்து கோட்டிங். அது வந்து பாத்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு. ஏஜ்டு உட்டன் கோட்டிங் கொடுங்க. அந்த பழைய உட்டுக்கான ஒரு ஃபீல் கொடுக்குறது. Then we have here our one of the beautiful products that are stains. Okay, stains are usually used to change the like the color of the Wood. Okay, the color of the wood. Okay, so these are the multiple stains available
இது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஸ்டெய்னர்ஸ். நீங்க ஒரே போர்ட்ல இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வேற வேற கலர்ஸ்ல இது வந்து ஸ்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி புதுவிதமான ஒரு கிரியேஷனை வந்து நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். பேஸ் வந்து ஒரே போர்டு தான். அதுல இது யூஸ் பண்ணிருக்காருன்னா ஒரு கலர் ஸ்டெய்னர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கோட்டிங் பாருங்க, பெயிண்டோட கோட்டிங். இதுவுமே உள்ள எல்லாமே பாலிஸ்ட் கோட்டிங் தான். மேல டாப் கோட், உள்ள வந்து கலர் பிக்மெண்ட் இது பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கோட்டிங் தான். இங்க பாருங்க, பாலிஸ்டர் லேமினேஷன் கோட்டிங் பெயிண்ட். இருக்கு. நம்ம நிறைய இப்போ எப்படி சொல்றேன்னா, நம்ம வெறும் லேமினேட்டு பியூ அந்த பேசிக் இதுலயே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா இதோட காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு என்னங்கிறத மார்க்கெட்ல பெருசா தெரியாது. தெரிஞ்சதுன்னா மேபி கஸ்டமர்ஸ் அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது பத்தி டீட்டெயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம். எல்லாமே கோட்டிங் தான். எல்லாம் கிளாஸ்ல ரிவர்ஸ் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல இருக்க கோட்டிங் தான். பெயிண்டிங்ல பாருங்க, ஃபுல்லா ரஸ்டிக்கா இருக்கிற மாதிரியான ஒரு கோட்டிங். ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்து அதே கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங் தான். அது ஃபிளிக்கரிங் இருக்கா? லைட் ஃபிளிக்கரிங் இருக்கா? பாத்தீங்கன்னா கோட்டிங் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பயங்கரமான பினிஷிங்கா இருக்குங்க. எல்லாமே பெயிண்ட் மெட்டல் கோட்டிங்கோட இதுதான் ஃபுல்லாவே இது பண்ணிருக்காங்க. கோட்டிங் எப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன் வுட். இந்த ஃபைன் வுட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கலர்ஸ் எல்லாம் பேனல் வேண்டாங்க பாருங்க, எவ்வளவு கலர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பைன் வுட்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் வந்து வெரைட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது அதோட ஸ்டெயின் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டால்ல தான் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இல்ல, இப்பதான் கட் பண்ணி இன்னொரு ஸ்டாலுக்குள்ள போறேன். சரி பார்த்து போங்க. இதுவுமே ஃபுல்லாவே பெயிண்ட் தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேமினேட் மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது லேமினேட் இல்லாம பெயிண்ட்லயே வந்து அக்கர்லைக்கு பியூ கோட்
இதுல இருக்கிறது எல்லாமே வந்து கோட்டிங் தான், பெயிண்ட் தான். இப்போ லேமினேட்ல நம்ம வெரைட்டி நிறைய பார்த்துருப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து அவ்வளோ வெரைட்டி இருக்கு, ப்ரீமியமா இருக்கு. ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு வந்து பயங்கர ப்ரீமியமா இருக்கு. இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பெயிண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீல் வந்து நம்ம டைரக்டா பார்க்கும்போது இந்த ஃபினிஷிங்லாம் வந்து நம்ம லேமினேட்ல கண்டிப்பா கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பெயிண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கு, அதோட கோட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாம்பிள்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னொன்னோட ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அது பார்க்கும்போதே ரொம்ப ப்ரீமியமாவும், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து வேற மாதிரி தெரியுது. நார்மலா பண்ணும்போது இருக்கிறத விட இதுல வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் MDF தான். MDFல வந்து ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெயிண்ட் தான். அங்க வால்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். So இது வந்து நியூ ப்ராடக்ட். Okay. ப்ராடக்ட் இட் இஸ் வாட்டர் பேஸ். Okay. கோட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலிட் பேஸ்ல வந்து இப்போ வந்து வாட்டர் பேஸோட ப்ராடக்ட் வந்து நிறைய வருது. பிகாஸ் ஆஃப் தி சஸ்டைனபிள் என்விரான்மெண்டல். இது வந்து டோட்டலா வாட்டர் பேஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஓகே இட்ஸ் டன் வித் நேச்சுரல் சீலர் அண்ட் நேச்சுரல். இந்த ஃபினிஷ் வந்து டோட்டல் நேச்சுரல் ஃபினிஷா வரும். ஓகே. இது இது பேஸ் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் சார்? இது எதுல யூஸ் பண்ணிருக்கீங்க? இது வந்து இது MDFல வெனியர். MDFல வெனியர் ஃபினிஷிங். ஓகே ஓகே இது வந்து சாலிட் பேஸ். Okay. Okay. ஓகே இது பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஜீரோ கிளாஸ் எஃபெக்ட். ஓகே டோட்டலா ஜீரோ கிளாஸ் எஃபெக்ட். இது நீங்க வெனியர்ல அப்ளை பண்ணலாம், இல்ல சாலிட் கலர்ஸ் மேல. இப்போ இது வந்து நம்ம வெளியில தான் அப்ளை பண்ணிருக்கோம். இது வெனியர்ல அப்ளை பண்ணிருக்கோம். வெனியர்ல அப்ளை Okay. பண்ணலாம். சாலிட் கலர்ஸ் மேலே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ யூ வில் ஹேவ் ஏ ஜீரோ கிளாஸ், டோட்டலி ஜீரோ கிளாஸ். ஓகே. இது ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி தான் இருக்கா சார்? இது ஓரளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணோம். ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட வேற ஒரு ப்ராடக்ட். ஓகே. ஏன்னா இப்போ என்னன்னு கேட்டா மார்க்கெட்ல வந்து நமக்கு தெரிஞ்சது லேமினேட், அதுக்கப்புறம் வினியர்னா வினியருக்கு மேல ஜஸ்ட் ரெகுலர் கோட்டிங் பண்றது. அதை தாண்டி இப்ப நம்ம ப்ராடக்ட்டுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இன்னும் அதை யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது லேமினேட் ஒரு செக்ஷன். ஓகே ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட். ஓகே 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 இதுவும் வெனியர் மேல தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே வெனியர்லயும் பண்ணலாம், நம்ம சாலிட் வுட்லயும் பண்ணலாம். Okay. அதே மாதிரி இந்த சாலிட் கலர்ஸ், PU கலர்ஸ் அது மேலயும் அப்ளை பண்ணலாம். ஓகே. இது வந்து கிச்சன் டாப், டைனிங் டாப் கிச்சன் டாப் கூட இது யூஸ் பண்ணலாம். ஓகே. கலர்ஸ் எதுவும் அப்சர்வ் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஓகே. இது பீலா போய் வர்றதோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ், ஆயில் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், Okay. ஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸ் ஓகே எல்லாம் இருக்கிற ப்ராடக்ட். ஓகே கிச்சன் டாப்ஸ்க்கு, டைனிங் டைப்ஸ் இதெல்லாம் நல்லா. ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது பெயிண்டர்ஸ் அந்த மாதிரி கம்பெனி அப்ளிகேட்டர் இருக்காங்க. ஓகே. வந்து இங்க வந்து நம்ம அவங்களே பண்ணி கொடுத்துருவோம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே இல்ல அவங்க கிட்ட யாராவது டீம் இருந்ததுன்னா ஓகே அவங்க சொல்லி கொடுக்குறது. ஓகே அந்த மாதிரி பண்ணலாம். தென் we have contractors who can do it. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. வேற ஏதாவது நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்? இது வாட்டர் பேஸ் ப்ராடக்ட் தான். Okay. ஏற்கனவே பார்த்தது நம்ம வந்து நேச்சுரல் எஃபெக்ட். ஓகே நேச்சுரல் இது வந்து 10 கிளாஸ், ஒரு 10 கிளாஸ்ல எஃபெக்ட் வரும். இது ஓகே வந்து இட்ஸ் ஆல் நியூ ப்ராடக்ட். ஓகே. இது எல்லாமே ஒரு வீனியருக்கு மேல அப்ளை ஆனா பண்ற இது நீங்க வீனியரையும் பண்ணீங்களா இல்ல சாலிட் சாலிட் வுட்லயும் பண்ணலாம். ஓகே இதெல்லாம் வந்து கிளாஸி எஃபெக்ட். இது ஓகே கிளாஸ் ஃபுல் ஹை கிளாஸ் ஃபினிஷ். ஓகே அக்ரிலிக்ல பாலிஸ்டர்ல பண்ற கிளாஸ். ஓகே. கிளாஸ் எஃபெக்ட். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெனியர். ஓகே ஓகே, டைடு வெனியர் சொல்லுவாங்க. சரி சரி. இது இந்த டிசைன் வெனியர்ல வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி வெனியர்ல வந்து நம்ம நார்மல் ப்ராடக்ட் அடிச்சா இந்த கலரே ஃபுல்லா டர்ன் ஆகும். நார்மல் கோட்டிங்ஸ் மெலமைன் அந்த மாதிரி நம்ம போனோம்னா கலர் டர்ன் ஆகும். ஓகே இது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அக்ரிலிக் ஃபினிஷ் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அது நம்ம பண்ணோம்னா இந்த கலர் வந்து டர்ன் ஆகும். ஆகாது. ஆகாது. ஓகே இந்த வந்து அப்படியே ரீடைன் பண்ணி கொடுக்கும். ஓகே. இதுவும் டைடு வெனியர் தான். அதுல வந்து கிளாஸ் எஃபெக்ட். கிளாஸ். These are the basic products. ஓகே. வேற என்னென்ன மாதிரியான இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்ஸ், வுட் ஸ்டெயின்ஸ். இது எல்லாமே ஸ்டெயின்ஸ். ஸ்டெயின்ஸ். Okay. இந்த வுட்ல அந்த வெனியர்ல ஓகே நம்ம ஸ்டெயின்ஸ்
பண்ணிட்டு ஓகே அந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே ஓகே ஸோ தட் உங்களுக்கு கலரும் கிடைக்கும், ஒரு நேச்சுரல் எஃபெக்டும் கிடைக்கும். கிரெயின்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா காமிக்கிறது, ஓகே அப்படியே அந்த கலர்ஸும் இதுல வந்து பல கலர்ஸ் ஓகே ஒயிட்ல இருந்து வால்நட், ரோஸ், மகாணி, அதுல எந்த கலர் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டெயின்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே இந்த ஸ்டெயின்ஸ் வந்து திரும்ப ரிமூவ் ஆகிறதுக்கோ கலர் பேட் ஆகிறதுக்கோ இல்ல, சான்சஸ் நம்ம அதுக்கு மேல வந்து நம்ம கோட்டிங்ஸ் கோட்டிங் பண்ணணும். ஓகே PU இல்ல அக்ரலிக் கோட்டிங்ஸ் கொடுத்தோம்னா அது அப்படியே இருக்கும். ஓகே ஓகே ரிமூவ் ஆகி வரும். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினர்ஸ் வந்து நியூ ட்ரெண்ட். ஓகே இது எல்லாமே உட்டு மேல கலர் கோட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. கலர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயினர்ஸ் கலர் ஸ்டெயினர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மேல கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே தான். Okay. பாத்தீங்கன்னா ஸ்டெயினர்ஸ் சொல்லுது. ஸோ தட் வி கெட் தி டூ டோன் எஃபெக்ட். அப்போ பேஸ் ஒரு கலர்ல வரும், கிரெயின்ஸ் வந்து ஒரு கலர்ல வரும். அதனால ஒரு டூ டோன் எஃபெக்ட், ஒரு ஆன்டிக் எஃபெக்ட். ஓகே ஓகே திஸ் இஸ் நியூ ட்ரெண்ட். அதாவது பெயிண்ட் வச்சு நம்ம என்ன வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம். கிரியேட்டரோட மூட பொறுத்து. இப்போ இதே சாலிட் கலர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், இது பேர் வந்து ஆம்ப்ரே எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே அதாவது லைட்ல இருந்து டார்க் ஒரு 3 டிஃபரெண்ட் கலர்ஸ், ஒரு 2 டிஃபரெண்ட் கலர்ஸ் நம்ம ஓகே ஸ்ப்ரே பண்றது. இது ஒரு எஃபெக்ட் புரியுது. ஓகே ஓகே இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பெயிண்ட் அந்த யூஸ் இது பண்ணியிருக்கோம் நார்மல் வாட் பெயிண்ட். வால் பெயிண்ட். இல்ல இதுலயுமே ஒரு சின்ன ஒரு லெதர் ஃபீல் இருக்கு அதுக்காக அது ஷீட்டோட. ஓகே இது வந்து கிளாஸ் அடிக்கிற திங்ஸ். இப்போ இது கலர்ஸ் வந்து கிளாஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிளைன் கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி கோட்டிங்ஸ் ஓகே இப்போ இது எல்லாமே கோட்டிங்ஸ் தான். கோட்டிங்ஸ் ஓகே ஆனா அது கோட்டிங் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. தெரியாது. ஓகே கோட்டிங் பண்ண மாதிரி தெரியாது. நீங்க ரெடிமேடா வாங்கின மாதிரி தான் இருக்கும். அது அப்படிதான் இருக்கு. ஆமா. இப்போ இந்த மாதிரி டிண்டட் கிளாஸ் வந்து மறுபடியும் பிக் ஆகுது. முன்ன ஆதி ஆமா, ஆமா. காலத்துல கொஞ்சம் அப்புறம் கிடைக்காம இருந்தது மார்க்கெட்ல. இப்போ மறுபடியும் இது பண்ண ட்ரெண்ட் ஆகுது. பார்ட்டிஷன் பண்றதுக்கு ஆமா. பண்றதுக்குலாம் இது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பெயிண்ட் தான் பண்ணிருக்காங்க. நமக்கு பார்த்தா கலர்ஸா தெரியுது. ஆனா இந்த பெயிண்ட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. இதுல பாத்தீங்கன்னா கோட்டிங் பண்ணதே நம்மளால ஃபீல் பண்ண முடியல. உள்ள இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே அதே கலர்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இது வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் அப்ப இது பண்ணிக்கலாம். ஆல் பேசிக் கலர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே இதுவும் கிளாஸ்ல பண்ணாதான். அந்த மெட்டாலிக் எஃபெக்ட் நம்ம Okay. கிளாஸ்ல அடிச்சிட்டு கொடுக்குறது. ஓகே இது வந்து மெட்டல்ல நம்ம கொடுக்குறது. இது வந்து மெட்டல். மெட்டல் மேல ஏர்லைன் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ஏர்லைன் எஃபெக்ட் வந்து ரெடிமேடா கிடைக்குது. ஓகே இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஓகே இது நம்ம வந்து பெயிண்ட்ல நம்ம பண்ணிக்கலாம். நார்மல் எஸ்எஸ்லயோ எம்எஸ்லயோ நம்ம பண்ணிக்கலாம். இது எஸ்எஸ் எம்எஸ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணா அது மெட்டலோட ஃபீல் அப்படியே ஒரு மெட்டல் தான். கலர்ஸ் வந்து அவங்க சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா ஸ்ப்ரே. ஓகே இது வந்து உங்களுக்கு லேபர் ஓரியன்டட் ஜாப் தான். ஓகே கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டு இந்த லைன் மார்க்ஸ் வந்து பண்ணணும். ஓகே ஓகே அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கோல்டு மெட்டாலிக். ஓகே மேல இருக்கிறதுமே எல்லாமே பெயிண்ட் தான். எல்லாமே வேண்டியது. மார்பிள் எஃபெக்ட். ஓகே இது வந்து அப்ப அந்த பெயிண்டரோட ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயிண்டோட ஸ்கில். ஆமா. இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து ஒரு நூல் மாதிரி வரும். அது அப்படியே ஸ்டிக் ஆகும். ஓகே அதுக்கு மேல நம்ம கிளியர் போட்டு அடிக்கிறது. ஓகே இது மெட்டாலிக் எஃபெக்ட். இது எல்லாமே பேஸ் மெட்டீரியல் MDF. MDF இதெல்லாம் MDF தான் பண்ணிருக்கோம். அந்த ஃபினிஷிங் அதுல தான் நல்லா இருக்கும். ஆனா இது பார்க்கும்போது தெரியாது MDF தெரியாது. மெட்டல் மாதிரி தெரியும். கிளாஸ் மாதிரி இருக்கு. கிளாஸ் மாதிரி இருக்கு ஆனா மெட்டல். அந்த ஆம்ப்ரே எஃபெக்ட் நம்ம வந்து மெட்டாலிக் பண்ணுறோம். ரெண்டு டிஃபரண்ட் ஷேட் இருக்கு. இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த ஆம்ப்ரே.
இப்போ இது பண்றது வந்து நார்மல் ஒரு பெயிண்டர் பண்ண முடியுமா இல்ல தாராளமா எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் போட்டு தான் பண்ணணும்? நல்லது. ஏன்னா நம்ம டஸ்ட் அது மாதிரி வராம செட்டில் ஆகும். எந்த அளவுக்கு டஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஃபினிஷிங் நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். ஓகே ஸோ ஸ்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரே பெயிண்டர், Okay. நார்மல் ஸ்ப்ரே பெயிண்டர் அவரோட ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா அவங்களால பண்ண முடியும். ஓகே ஏஷியன் பெயிண்ட்ஸ் பர்சல் எல்லாத்துலயும் வாட் டெக்ஸ்சர் இருக்கு. அதே மாதிரி தான் இது. Okay. ப்ரீமியம் லெவல்ல இருக்கிற ப்ராடக்ட், Okay. ஹை ப்ரீமியம் லெவல் ப்ராடக்ட். ஓகே ஸோ இதுல இந்த மார்மிரோ எஃபெக்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம். அவர் ரீசெண்டாக அதை ஸ்டார்ட் பண்ணாரு ஆக்சுவலாக. ஓகே 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 இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அப்ளிகேஷன். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அண்ட் கலர்ஸும் அவைலபிள், மல்டிபிள் கலர்ஸ், மோர் தென் 2000 3000 ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் நம்ம பண்ணோம். ஓகே NCS நம்ம ஃபாலோ பண்றது வந்து இன்டர்நேஷனல் ஓகே 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 நாங்களா ஒரு கலரை டெவலப் பண்ணி பண்றது இல்ல. ஓகே இன்டர்நேஷனலுக்கு ஒரு கோட் இருக்கு, சீரிஸ் ஓகே கலர்ஸ் கோட் இருக்கு. அது NCSன்னு சொல்லுவாங்க, ரான்னு சொல்லுவாங்க, RAL ரான். அந்த கோடை தான் நம்ம இங்க கொடுக்குறது. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் இங்க ரான்ல ஒரு 5000 கலர் வாங்கணும்னா அவர் யூஎஸ் போய் அந்த கோடுனா அதே கலர் கிடைச்சிடும். கிடைச்சிரும். ஓகே ஓகே ஸோ தட் இஸ் இது அதோட மிஷின் தான் அது. ஓகே. இந்த மிஷின்லேயே வந்து இப்போ கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ மெஷினுமே நம்ம செல் பண்ணிடுறோம். நம்ம கொடுக்குறோம். ஓகே அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு. அவங்க பர்டிகுலர் கோடை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கலர் அவங்க வந்து வுட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கலர் மெட்டலுக்கு. இது எல்லாமே MDF தானே சார்? MDFல பண்ணால் தான். சட்டஸ் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு. இது ஃபேபியன்ஸ் ஒரு கஸ்டமர் தான். ஓஹோ. அவர் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றாரு, ஓஹோ அவருக்கு டிஸ்பிளே வச்சு. ஓகே 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 ரொம்பவுமே ப்ரீமியமா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் வெரி ஹை ப்ரீமியம். ஓகே இந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் லைன் வேணும். லைன் ஓகே பேர் எக்ஸைமர் லைன் சொல்லுவாங்க. ஓகே அந்த எக்ஸைமர் லைன்ல தான் இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியும். ஃபினிஷிங் கொண்டு வரும். ஓகே ஃபுல் ஆட்டோமேட்டிக், மேனுவலே கிடையாது. ஓ இது 100% ஆட்டோமேட்டிக்கா தான் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக். ஓகே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஒரு சைடு கன்வெர்ட் விட்டோம்னா இந்த பேனல் அப்படியே நேரம் இப்போ இப்போ இந்த சட்டர் மட்டும் நமக்கு வேணும்னா பண்ணி கொடுக்குற வெண்டா இருக்குங்க. இருக்காங்க. ஓகே ஓகே அதுக்கு உண்டான வெண்டாஸ். ஓகே. ஏன்னா மெயின் அதுதான். ஏன்னா சின்ன சின்ன இன்டீரியர் பண்றவங்களுக்கு அந்த செட்டப்லாம் போட்டு பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதுக்குதான் மெயினா நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே இதை பார்த்துட்டு சில பேர் கேட்கறாங்க இல்லையா, ஓகே அவங்ககிட்ட நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. இந்த கம்பெனி இப்போ எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. ஹைதராபாத். ஓகே ஓகே. நம்ம சைஸஸ் மட்டும் கொடுத்து டிசைன் சொல்லிட்டா போதும், அவங்க அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இது இது இப்ப நம்ம- எங்கேயுமே கிடையாது. இல்ல நானே வந்து இங்கதான் இப்பதான் பாக்குறேன். நம்ம என்ன ரெகுலரா பாக்குற லோக்கல்ல வந்து ஒரே ஒரு இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா PU கோட். PU. சரியா? அது வந்து அதோட டெப்த்தை பத்திய நாலேஜும் பண்றவங்களுக்கு இருக்குமா என்னன்னு தெரியாது. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் இருக்காது. ஸோ இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாலும் கஸ்டமர்கிட்ட புஷ் பண்ணா ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கஸ்டமருக்கு நீட் இருக்கலாம். நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை தாண்டி இன்னொரு பிச் பண்ணும்போது மேபி அது ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது, கஸ்டமர் எப்படி லூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக இல்ல இதை பத்தி நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கா சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. உண்மையாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா 100% வருத்தமா இருக்கும். மேபி ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா அவங்க அகைன்ஸ்டா சொல்லுவாங்க. against ஆ சொல்லுவாங்க. இல்ல நான் கேள்விப்பட்ட 2-3 பேர் சொல்லும்போது அப்படி சொன்னாங்க, இல்லைங்க இதெல்லாம் பீலா பாய் வந்துடும், ஸ்கிராச்சஸ் ஆயிரும், மெயின்டைன் பண்ண கஷ்டம் அப்படிங்கிறது. லைஃப் லாங் மெட்டீரியல் அப்படியே இருக்கும். ஓகே பிரச்சனையும் கிடையாது. ஓகே இதோட பிரைட்னஸ், இந்த ரிச்னஸ் இருக்குன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 5 இயர்ஸ் கழிச்சு இல்ல 10 இயர்ஸ் கழிச்சு இதே ரிச்னஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே 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 ப்ரொவைடட் இப்போ கஸ்டமர் கிளைண்ட் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இது நல்லா மெயின்டைன் பண்றாங்க, க்ளீன் பண்ணி எனிதிங் திஸ் ஆல் வெரி இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ். ஓகே அது கிச்சன்ஸுக்கு போகணும்னா ஹவு டேஸ் ஃபேஸிங் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். அந்த தண்ணி போடுறது வாய்ப்பு இருக்கு, ஆயில்ஸ் ஸ்பில்லேஜ் வரும். ஓகே. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா மந்த்லி ஆனா இமீடியட்டா வந்து ஆனா அப்சர்வ் பண்ணாது, ஆயில் இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே ஆகும். தொடச்சி கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இது அப்படியே லைஃப் லாங் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது தான் மெயினா பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் போது மட்டும்தான் அந்த ப்ராடக்டே எடுக்கும். அப்படி இல்லைன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இல்ல ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணானா ஐ வாண்ட் சஜஸ்ட் சஜஸ்ட் பண்றது. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே
ஓகே நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி when you invest for such a long ஓகே period, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம you have to respect it. கரெக்ட் நம்ம அதுக்கு இது பண்ணாம ரஃப் அண்ட் டஃப்பா யூஸ் பண்ணோம்னா then கண்டிப்பா இல்ல அந்த அளவுக்கு அதான் கரெக்டா மேனேஜ் பண்ற கஸ்டமரா இருக்கணும். கரெக்ட் கண்டிப்பா. அது சில பேர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து ஷோக்கு மட்டும் இந்த மாதிரி கிச்சன்ஸ் பண்றாங்க, ரெகுலர் இதுக்கு தனியா வச்சிடறாங்க. தனியா வச்சிடுறாங்க. ஓகே ஸோ 2 கிச்சன் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார் இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட், மெட்டல் எஃபெக்ட். இட்ஸ் டு கிரியேட் மெட்டல் லுக் ஆன் வுட். ஓகே இது எல்லாமே பேஸ் வந்து MDF தான். MDF. ஓகே MDF. கௌதம் இது அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா MDFல CNC கட்டிங் பண்ணி மேல கோட்டிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற கோட்டிங்கை பொறுத்து அந்த இன்டீரியர் லுக் வந்து இன்னும் எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா ஹைலைட் பண்ணோம், ஓகே ஹால்ல, லிவிங் ரூம்ல, ரூம், பெட்ரூம்ல ஏதாவது ஹைலைட் பண்றதுனா இஸ் த பெஸ்ட். It totally gives a metal லுக். இது இப்போ இந்த மெட்டீரியலுக்கான இங்க இந்த டிஸ்பிளேலாம் சென்னையில மட்டும் தான் நமக்கு இருக்காது. இல்ல டெல்லியில பண்ணுவோம். டெல்லியில ஓகே சென்னையில எதுவும் டிஸ்பிளேலாம் சென்னையில டிஸ்பிளே ஓகே. ரா மெட்டீரியல்னா இங்க வந்து சப்ளை பண்ணிக்கலாம். ஆமா, ரா மெட்டீரியல். ஓகே இதுவும் அதே தான் மெட்டல் லுக்கு. நம்ம அங்க மெட்டல் பார்த்தோம் இல்லையா, ஸ்கிராட்ச் மாதிரி அதே தான் நம்ம உள்ள பண்ணிருக்கிறது. ஓகே ஏர்லைன் ஸ்கிராட்ச், அது கிராஸ் பிரஷ் டெப்ரிட் ஓகே இது பண்ணிக்கலாம். இது அதே தான் டயகனல் இது. ஓகே அந்த மேல டாப்ல இருக்கிற அந்த கோட். ஆமா. இது அப்படியே க்ளோஸ் அப் பண்ணி ஓகே. நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணி கொடுக்க கொடுக்கலாம் தாராளம். எஸ். இது எல்லாமே சோஃபா வருது இல்ல, சோஃபாவோட லெக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சோல் மாதிரியான இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கான டிசைனர் லெக் ஃபுல்லாவே நிறைய வெரைட்டி இருக்கு. இது வந்து டைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் மாதிரியான ஐட்டது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா மசாஜர், சீட் மசாஜர். எல்லாம் பாத்தீங்கன்னா டேபிளோட ஃபிட்டிங்ஸ் வந்து ரெடிமேடா கிடைச்சிருக்கு. நம்ம டாப் மட்டும் போட்டா போதும். சோஃபா கம் பெட் ஃபோல்டு பண்ணி அப்படியே உள்ள வச்சிருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சோஃபா, சேர்ஸ், டைனிங் செட்டு அந்த மாதிரியானக்கான ரெடிமேடு ஃபிட்டிங்ஸ். அது மேல வர டாப் அந்த மாதிரி மட்டும் நீங்க போட்டா போதும். கிளாத் அந்த மாதிரி இது மட்டும் கவர் பண்ணா போதும். மற்ற எல்லாமே ரெடிமேடா அந்த ஃபிட்டிங்ஸ் வரும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரப்பர் வுட்ல இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கிறத இங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உட் ஃப்ரேம்ஸ்ல இருந்து, டோர்ல இருந்து, அதுக்கப்புறம் நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் லூவர்ஸா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த லூவர்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் கஸ்டமைஸ்ல நம்ம என்ன மாதிரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் போர்டுல ஆரம்பிச்சு இது எல்லாமே கட்டிங் போர்டு, இதெல்லாமே ரப்பர் வுட்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோரு, ஸ்டேர் கேஸோடது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேனல்ஸ், இது எல்லாமே ரப்பர் வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. ரப்பர் வுட்ல இந்த மாதிரியும் கூட பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரப்பர் வுட் பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி சிப் போர்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த போர்ட்ஸுமே ரா போர்டு இங்க வச்சிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கிறது அப்படியே கவர் பண்ணி வீடியோல இருக்கிறது கவர் பண்ணி இதுல உள்ள ப்ராசஸ் பண்றது இது எல்லாமே ரப்பர் போர்டு. ரப்பர் போர்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. இது பாலிஷ் பண்ணும்போது இந்த ஃபினிஷ்டு குட்டா இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது பாருங்க, டோர்ஸ் அப்ஸ் டு 10 feet வரைக்கும் இருக்குது. சாலிட் டோர்ஸ். டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. இது நம்ம ராவா பிளைவுட் பார்த்துருப்போம். லேமினேட் ஒட்டியே வர்ற ப்ரீலேம் போர்டு, அதாவது எம்டிஎஃப் எல்லாமே வரும் பார்ட்டிகல் போர்டு. அதே மாதிரி பிளைவுட்ல இருக்கு, டபிள்யூபிசியில் இருக்கு. எல்லாமே ப்ரீலேம் போர்டு. இங்க பார்த்தாவே தெரியும். ஷீட் வந்து லேமினேட் ஆல்ரெடி ஒட்டி இருக்கிறாங்க. நீங்க டைரக்டா வாங்கி கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது டபிள்யூபிசி ப்ரீலேம். இது வந்து உங்களுக்கு HTF. இது வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட் ப்ரீலேம். இந்த லேமினேட் பாத்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங் இருக்கு. Yeah. Hi, Manish here. So we have this product. Okay. This is our leather series. Okay. Leather laminates. What It's a we can say. laminate. We can give you laminate. We can Okay. give you board. We Okay. can give you wall panel also. Okay. So behind bed, you have a bed. Behind the bed, you can put it, Yeah. and you can bend it to 90 degrees also. Okay. Okay. So we have 11 colors in this. Okay. This can also be used for shutters. Okay. Right. So these are advantages. Is waterproof, and with leather cleaner you clean. It can be clean. Easy for maintenance. Okay. This is one of the products. Like this, we have multiple products with us. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட் போர்டுக்கு பின்னால யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா க்ளீன் பண்ண முடியும். இது சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அப்படியே பேனலா போர்டா வாங்கி அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். So this is our new product, ஓகே. cork laminate. It's a real new concept. Natural cork. ஓ, இட்ஸ் a cork. It's a natural cork. Nice. Yeah, Okay, right. So you okay, see the depth inside. Okay. There's real depth inside. Okay. Right. So we give in laminate 2 mm. Again, for wall paneling 8 mm, and for shutters 18 mm. Okay. Right. So customer can easily use a different color and make it for a highlighter or in the wardrobe, anywhere in the interiors also. So who likes natural thing? With that he can use this. Use it. Yeah. So it's one of the things. It's a different product. Yeah. It's a wallpaper. That's a digital printed cork. Okay. It's a Okay. cork with digital Oh, print. that also cork. Yeah, on cork. So you have the cork lines over here, right? Okay. So it looks nice, and it's a nice highlighter thing. It looks really beautiful. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்க் தான் பேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கார்க்லயுமே டிஜிட்டலா அது பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இதை நம்ம வாங்கி டைரக்டா பேனலா கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். This is our next product. So this is our Silver. the lure. Yeah. Is it painted or? Yeah, this is paintable. Okay, okay, Yeah. okay. So this is our next product. It's a WPC lure. WPC, the advantages is waterproof, Okay. termite proof. It comes in 8 inches and 6 inches, Okay. 10 feet height. Okay. Our advantages, we have paintable lures. Okay. Okay. Any color, what you want, you can paint it. Paint. That's the next advantage. Okay. Is there any other materials? Do you have? This that's your prelam. Yeah. Okay. Okay. Here we can show. Okay. Yeah. So these are our prelam boards. So basically, in this we have acrylic pasted on a WPC, Okay. on a HDHMR, and on a ply. Okay. So the advantage with our prelam option is it's zero undulation, Okay. and it gives a real glass look basically for your shutters, interiors, and office furniture. Okay. இது வந்து பாத்தீங்கன்னா டோர்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க ஃப்ரீலாம் போர்டு வாங்கி டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்டுலேஷன்லாம், அதாவது லேமினேட் ஒட்டா பார்த்தா ஒரு சின்ன அண்டுலேஷன் தெரியும் கிளாஸில எல்லாம். அந்த மாதிரி அண்டுலேஷன்லாம் வந்து இங்க நமக்கு தெரியாது. And we have fluted and ripple there. So fluted acrylic, the advantage with Decolam is we manufacture this. Okay. You So are we have 180 colors. Okay. So any color a customer can choose. He gets in U mold or ME mold. Okay. There's a different mold. Okay. So for his interiors, based on that color, he can select anything. This is our new factory opening up next month. Spread on a 44,000 square feet land, Okay. 70,000 square feet built up area. Where is it located? It's in Mysore. Mysore. Hebal. Okay. So we have one floor for machinery, Okay. then we have for stocking and for catalog and loading division. Okay. So Okay. state of the art unit. So based on Mysore based. Mysore based company. Okay. And we do end to end all manufacturing, so there's no problem of stocking. Okay. Good quality and best pricing. ஓகே. இது நம்ம ரொம்ப நியர்பையா தமிழ்நாடு நியர்பையா இருக்க மைசூர்ல இருக்கிற கம்பெனி தான். நமக்கு ப்ராடக்ட் எது வேணாலுமே நியர்பையா தான் நம்ம எடுத்துக்கலாம்.
இவங்க தான் மேனுஃபேக்சரிங், இது அவங்களோட ஃபேக்டரி. ஓகே சார், தேங்க்யூ. Great. Thank you so much. Thank you so much. The catalog is not good. Only these pieces are good. What is the base product is this? Acrylic. Acrylic. Okay. ஃப்ளூட்டட் பேனல், டிசைன் பேனல்ஸ் இன் அக்கர்லிக். இது வந்து எல்லாமே அக்கர்லிக் ஃப்ளூட்டட் பேனல்ஸ். தெருக்கி விட்டுருக்காங்க லைட் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே So all textured videos. So we have different patterns. ஓகே Around 60 designs in this. Okay. And 50 color options. ஓகே ஓகே So that makes it 3,000 SKUs. For your kitchen shutters, we can use kitchen shutter also. Okay kitchen shutters, wardrobe shutters, you can Okay. use it like wall paneling. okay We have shown door shutters anywhere. anywhere Anywhere you use video, you can use these okay textured video sheets. so no need to polish anything. So you will have to polish. This would be unpolished. Okay Afterwards, you'll have to polish it. okay everything veneer only. Okay This is all veneer. okay All veneer. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வீனியர். இது ஃபுல்லாகவே இவங்க இது பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்ஸ்சர்ஸ் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்கிறாங்க. இது ரா மெட்டீரியல் நமக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாலிஷ் பண்ணாவே ரொம்ப ஃபினிஷிங்காக தான் இருக்குது. கிச்சனுக்கே கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வீனியர்ஸ். இங்க ஃபிலிம் இது ஃப்ளோர். இது நமக்கு ரெகுலரா தெரிஞ்ச பேனல்ஸா மிஷின். அது பேனல்ஸா, இது எஜ் பேண்டிங், மேனுவல் எஜ் பேண்டிங். சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எஜ் பேண்டிங் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஃபீடர், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான எஜ் பேண்டிங் மிஷின். கார்னர் ரவுட்டரோட இருக்கிறது. அதை எஜ் இந்த இது பண்ணி இந்த ரவுட்டிங் வரைக்கும் பண்றதுக்கான மெஷின். அந்த சின்ன லெவலுக்கான பேனல்ஸா, அதாவது நிறைய கட்டிங்லாம் இருக்காது, ஒரே சின்ன இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ஒரு பேனல்ஸா, சின்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு பேனல்ஸா. இதுவும் அதே தான். இது வந்து இன்ச்சஸ் ஹோல் பண்றதுக்கான போரிங் மிஷின். இது ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். போரிங் மிஷின் இன்ச்சஸ் ஹோல்ஸ் பண்றதுக்காக. எஜ் பேண்ட் கட்டுறது, எஜ் பேண்ட் டேப் வந்து கட் பண்றது, இந்த கார்னர்ல கட் பண்றது. இது வந்து மேனுவல் ட்ரிம்மர், எஜ் பேண்ட் ட்ரிம்மர், ட்ரிம் பண்றதுக்கு. Are you selling this separately? Are you selling this separately? How much cost? How much cost is that? This one 700. இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கான சாஃப்ட்வேர் டிசைன்ல ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு எண்டு டு எண்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து வுட் ரிலேட்டடான மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ஜாயின் பண்றது, அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா மேல இருக்கிறத வந்து பாலிஷ் பண்றது, அந்த மாதிரி ரிலேட்டடான மிஷின். இது சேம் ஹிஞ்சஸ் ஹோல்ஸ் பண்ற மிஷின் தான். இந்த ஹிஞ்சஸ்க்கான ஹோல் பண்ற மிஷின். ஹோல் மட்டும் இல்லாம ஸ்க்ரூக்கான பாயிண்ட் அது வந்து மார்க் பண்ணுது. அந்த அதுக்கும் வந்து ஸ்க்ரூ இந்த மாதிரி இன்ச்சஸ் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்க்ரூ பண்றதுக்கான பாயிண்ட் பக்கத்துலேயே மார்க் பண்ணி கொடுத்துருது. அவ்வளோதான். இது அதான் லார்ஜ் வால்யூம்ல மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். சைட்ல போய் ஒரு வேலை பண்றதை விட ஃபேக்டரியில எல்லாருமே ரெடி பண்ணி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மிஷின்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க
இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இல்ல, வேற மாதிரியான ஷேப்லாம் இருக்கு, ரவுண்டா இருக்கு, அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மெஷின்ல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வந்து ட்ரிம் பண்றதுக்கான மெஷின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷினோட பர்பஸ் வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த ஹெட்ஜை வந்து ஷார்ப்னஸ் பண்றது. யாருக்கு காடுக்கு தான் இருக்கும். இந்த டிசைன் ஹேண்டில்லாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ரொஃபைல் வர்றதுக்கான एज बैंडिंग பண்றதுக்கான மெஷிन वो इसमें पहले हम लोग ये डिजाइन देना पड़ेगा कैसा तो कटिंग भी हो जाए स्क्रीन पे हेड है, सेलेक्ट करना है आपको। उसके बाद आपको लेंथ के हिसाब से कितना ग्रू चाहिए आपको, 1000 चाहिए, 1500 चाहिए, बोर्ड के हिसाब से 100 चाहिए, 180 प्लस होता है उस हिसाब से। ஆல்ரெடி டிசைன் வந்து ஃபீட் பண்ணிடணும். ஃபீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணா போதும். இந்த ஹெச் பேண்டிங் ஃபுல்லாவே அந்த மெஷினே பண்ணிடணும். இந்த டிசைனுக்கான இங்க டிசைன்ல இருக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி இது வேணுங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிட்டா போதும். உள்ள ஃபீட் பண்ணிட்டா இந்த எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துரும். இது வந்து டோர் ஷட்டரு, நம்ம கிச்சனோடது வார்ட்ரோபோடது அந்த ஷட்டருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா இப்போ பைவுடெல்லாம் தூக்கி உள்ள ஃபீட் பண்ணி கொண்டு போறதுல ரிஸ்கா இருக்கும். இந்த மெஷின்ல எப்படின்னா இங்க லோட் பண்ணிடுறாங்க, லோட் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா அதுக்குள்ள மெஷின் போயிடுது. இதுல இங்க இருக்குல்ல, இதுல எல்லாமே QR கோட் இருக்கு, எந்தெந்த பேனல் என்ன இதுங்கிறது. அங்க போனா அந்த மெஷின் இந்த QR கோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பேனலா செப்பரேட்டா கட் பண்ணிடுது. அதுல நீங்க பார்த்தா தெரியும். எல்லாமே பேனல் பீஸ் பீஸா கட் பண்ணிடுது. அதாவது ஃபேக்டரியில நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு பீஸுக்கா ஒரு ஒரு டைமா கட் பண்ணணும். இங்க அப்படி இல்லை, அந்த போர்டை கொடுத்துட்டா போதும், அந்த போர்டை வந்து ஒரே டைம்ல மொத்தமா கட் பண்ணிடுது. என்ன சைஸ் நம்ம வேணுமோ அதை ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல அது கட் பண்ணிடுது. ஸோ இது என்னன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஈஸி ஆகிறதுக்கான வழி. என்ன யூஸ்க்கான மெஷின் இது? ஆமா, மரத்துல போட்டு சுத்தி இருக்கு தொடியெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, தோல் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு அந்த தொடியை ரிமூவ் பண்ணி அதை பட்டது ஷேப் ஆக்கி போடுவோம். ஓகே, அது தடியை பீலாக்கி ஷீட்டா கட் பண்ணி பிளைவுட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஒரு மரம் இருக்குன்னா அதை கொண்டு கட் பண்ணி அதை உள்ள போட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதோட அடுத்த ப்ராசஸ்க்கு அந்த தோல் அடுத்தடுத்த லேயர் இது பண்றதுக்கு இன்னொரு மிஷின். இது வந்து ஜஸ்ட் ஃபீல் அப் பண்றதுக்கான மிஷின். அது பார்க்கலாம். இந்த மிஷின் அந்த ப்ராசஸிங் முடிச்சுட்டு ஓகே, இது நமக்கு எந்த தருவது வினியரோட என்ன திக்னஸ் வேணுமோ திக்னஸ் அதை செட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அங்க அந்த ப்ராசஸ் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் கொண்டு வந்து இதுல ஃபீட் பண்ணிட்டோம்னா அந்த உட்டல் லேக் அந்த உருண்டை கட்டை இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன திக்னஸ் வீனியர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லேயரா பிரிச்சு எடுத்து அதை வந்து பிளைவுட் மேக் பண்றதுக்காக கொண்டு போயிடும். இந்த மிஷினோட பர்பஸ் வந்து லேயரா கட் பண்ற வேலை. எல்லாமே ஹைட்ராலிக். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லாமே நுமேட்டிக். சரியா, ஏர்ல யூஸ் பண்றது. நீங்க நெயில் பண்றதா இருக்கட்டும், அதாவது நட்டு போல்ட் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், அது சம்பந்தமான எல்லாமே இருக்குது. கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனி தான். இது மேல டிசைன் பிரிண்டிங் பண்றது, டோர்ல வர்ற டிசைன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றது. இங்க பாத்துங்க, அதை எடுத்துருங்க. இந்த டோர்ல எல்லாம் டிசைன் வரும்ல, அது பிரிண்டிங் பண்றதுக்கான மெஷின். இது வந்து டோர் பீஸ், டோர்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க.
பிரிண்ட் பண்ண போறானா என்ன அது கட்டையை எடுத்து இதுல ஃபீட் பண்ணி அதுல இருக்க லேயரை பிரிச்சு தோல் உரிச்சிடுறது. இந்த மெஷின் வந்து தோல் உரிச்சு சைஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த மெஷினுக்கு கொடுத்தோம்னா அது உங்களுக்கு அந்த பக்கம் வந்து அந்த வீனியரை கொடுத்துருது. வீனியர் அங்க நம்ம உருண்டையா பார்த்த அந்த கட்டைங்களை எல்லாம் ஃபீல் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருது. இத லேயர் ஒன்னொன்னா கம்ப்ரஸ் பண்ணி பிளைவுட் ரெடி பண்றது தான். ஓகே, மல்டி பர்பஸ். ஓகே இல்ல எதுல வேணாலும் பண்ணலாம் இது. ஓகே மல்டிபிள் பர்பஸ் பாட்டில் பிரிண்ட் பண்ணலாம், கேப்ல பிரிண்ட் பண்ணலாம், பைப்ஸ்ல பைப் அப்ளிகேஷன், ஓகே வயரிங் அப்ளிகேஷன், மல்டிபிள் அப்ளிகேஷன்ல பிரிண்ட் பண்ணலாம். பிரைஸ் வந்து 2.4 லேக். எல்லா மெட்டீரியலும் எல்லாமே பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணி அது மேல நமக்கு டீடைல்ஸ் ஓகே ஓகே இது வந்து செகண்டரி கோடிங் சொல்லுவாங்க. பார்கோடு நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் நம்ம கம்ப்ளீட்டா பிரிண்டிங் சொல்யூஷனு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராடக்டை பிராண்ட் பண்றது, ப்ராடக்ட்டுக்கு மேல பிரிண்டிங் பண்றது. இது ப்ராடக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பேக்கேஜிங் பண்றோம், அந்த பேக்கேஜிங் மேலான பார் கோடு அதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மெஷினை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கட்ரு, நைஃப் ஹோல்டர், paper and wood cutting on a blade. Okay, please explain the product details. Yeah, so this is a EFOT robot. So we are from EFOT Robotics. Okay, This is an Italian robotic company. So our stall here is for painting robots. You can see a CMA robot. So we do painting robot automation. There's just a small demo thing. This is nozzle. This is supposed to be showing just how general painting would happen. okay, So we have a demo video here. You guys can show. So you can see the robot is automatically painting the part. We okay. can do metal, we can do wood, we can do plastic, all the different things. So this is about the automation regarding the painting. Our robots are certified for painting. It is very safe. It is fireproof. IP67 rating, right? So yeah. ஓகே, ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொபோட்டிக் கம்பெனி. அது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் யூஸ் பண்ற ரொபோட்டிக் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுல இது வந்து இப்போ நமக்கு ஒரு பூத் செட்டப் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா பெயிண்ட் பண்றோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ரொபோட்டிக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லா பூத் செட்டப் பண்ணிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இதுவே நமக்கு பெயிண்ட் பண்றோம். இந்த பெயிண்டிங் வந்து உட்டு, மெட்டல் அந்த மாதிரி எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தேவையான ரோபோட்டிக் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் அது எல்லாமே இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது எட்ஜ் பேண்டிங் வந்து ஸ்ட்ரைட்டா பண்றது. இது வந்து 45 பண்றது, கார்னர் கிராஸா இருக்கும். இந்த மாதிரி 45 டிகிரி மேனுவலாவே பண்ணுறது. ஆடியோ அப்புறம் சொல்லிக்கலாமா? இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்றதுக்கான மெஷின். இங்க பாத்தீங்கன்னா சிஎன்சில டிசைன் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்த மெஷின்ல பண்ணிருக்காங்க. இந்த மெஷின் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம அங்க பார்த்த அதே பிரிண்டிங் மெஷின் தான். இந்த டோர்ஸ் இதுல எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல,
கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் பிரிண்டிங் பண்ணுறது. கார்விங் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுது. இது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா மெஷினோட காஸ்ட் 3.5 lakhs. ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து புதுசா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். பிரிண்டிங் தான் மெயினா, பிரிண்டிங் கட்டிங் ரெண்டும். இப்போ புக் பண்ணா 2.9 ஆமா, 3.5 இதோட பிரைஸ். ஸ்டால் புக்கிங்னா கம்மி. ஸ்லோவா கரெக்டா இது பண்ணி அப்படியே எடுத்துங்க. डिजाइन डिजाइन के लिए नहीं 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 वो लोग मटेरियल है ना. பாய், கிளம்பிட்டோம், ரைடு கிளம்பிட்டோம். சரியா, காட்டுக்கு போறோம். இன்டீரியர் இண்டஸ்ட்ரிங்கிறது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு மெஷினரிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க பாருங்க. ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணணும்னா இங்க இருக்க இந்த மெஷின்ஸ் எல்லாமே பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட் ஃபேக்டரி செட்டப்பா நம்மளால பண்ண முடியும். அதுக்கு எவ்வளவு மெஷினரிஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும், இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
ஒட்டியிருக்காங்க ஒரு முட்டு மாதிரியே அதுக்கான வாயில காமிச்சு ராவுக்கு தான் வச்சிருக்காங்க அதை முட்டு மாதிரியே காமிக்கிறது ஒரே டைமில் 4 கலர் டேப்பிங் பண்ணுறதுக்கான மிஷின் பீட்ஸா உள்ளே போய் அதுவே கட் பண்ணி அங்கே பேனல் பேனலாக மொத்தமாக வெளியே வரும். மிஷினோடய சேர்ந்து போகிறாங்க. On top of that, இது வந்து ஸ்டவ் சரியா. இப்போ இது வந்து இன்பில்டா இருக்கிற இது இது வந்து சிம்னி சரியா. இன்னும் உள்ளே போயிடுவா முடியும். இது வந்து சிம்னி மாதிரி உள்ள இருக்கிறத ஷக் பண்ணி எடுக்கிறதுக்கான இது இன்பில்டு. அது வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் வெளியில வைக்கிறது. இது இன்பில்டா வைக்கிறது உள்ளே கவர் பண்ணி சட்டர்ஸ் போடுறது. ஓப்பன் நானும் சேர்ந்து மேலே போயிடும். ஒன்று ஒன்றும் சட்டர் ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட் ஆகுது. இது கிளாஸ் ப்ரொஃபைல். Like that, sir. ரெண்டு கனெக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸே போட்டிருக்காங்க. மொத்த பாக்ஸுமே
இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பேனல்லாம் அதில் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது வேணும்னாலும் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். ஜஸ்ட் புல் அவுட் பண்ணினா வெளியே வந்துடும். ஒரு சில இடத்த பார்க்கும்போது நமக்கே தெரியாம ஒரு மெஸ்மரைஸ் ஆகி நம்ம வந்து அந்த இடத்துல நின்றுவோம். அப்படி ஒரு இடத்த தான் நான் இங்க பார்த்தேன். இங்க பாத்தீங்கன்னா லேமினேட்டோட கலர்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து இவங்க சப்ளை பண்றாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸோட கலர்ஸ், அதோட டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் நின்று நம்ம பார்க்கணும் அப்படியே அங்க மாதிரி தோட்டத்தை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட அவங்க அதை டிஸ்ப்ளே பண்ண விதம், அதுக்காக அவங்க பண்ணியிருக்க ஒரு செட்டப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நம்மளை உடனே அட்ராக்ட் பண்ணி உள்ள போய் பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அதை பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்தையுமே அவங்க ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் நீங்க பார்க்கலாம், அந்த வால்ல ரெண்டே ரெண்டு லேமினேட் தான். அந்த லேமினேட் மூலமா அந்த வாலை வந்து எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட திங்கிங்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஒரு செட்டப்பையும் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மினிமலா இருக்கு, ஆனா பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. லேமினேட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வெரைட்டி, சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த மாதிரி கொடுத்தும் கூட ரொம்ப சூப்பரா, அது நம்ம இங்க பார்க்கும்போது ப்ராடக்ட் வரும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். அதோட கலர் டீடைலிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்லை பிராண்ட் நமக்கு தெரியும். ஆஃப்லை பிராண்ட் வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அதோட ப்ளம், அதோட ப்ராடக்ட் வந்து நிறைய இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தா தெரியும். ஓகே,
இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் கிச்சன், ரொம்ப சூப்பரா. அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது இங்க இப்போ தெரியறதுக்கு நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு சிம்னியோட வேலையை வந்து இது செய்யும். இது வந்து செக் பண்றதுக்கானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்னர்ஸ் வந்து டைரக்டா டேபிள் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க எதுவுமே வந்து நமக்கு வெளியில ஸ்டவ் மாதிரிலாம் எதுவும் தெரியல. பர்னர்ஸை வந்து டைரக்டா வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆக்சுவலா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி. மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது மேல வச்சு குக் பண்ணிக்கலாம். மேட்டை எடுத்துட்டு கூட டைரக்டா கூட கீழே வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான இண்டக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்னி மாதிரியான பர்பஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணாம் அப்படிங்கும்போது க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாத்தீங்க கீழே இறங்குறது தெரியும். வேணாலும் இது நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ யூஸ் பண்றோமோ அந்த டைம் மட்டும் இதை ரைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா நம்ம டச் பண்ண எங்கேயும் ஹீட் எல்லாம் தெரியாது, ஆனா ஹீட் ஆகும். நீங்க குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்களும் சரி இந்த பேடு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டைரக்டா இது மேல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும், ரைஸ் ஆகி மேல வரும். நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அதோட டிஸ்பிளேல இந்த பக்கம் வந்து பாருங்க, இப்படி அது சிம்னியோட வேலையை செய்யும், சக் பண்றதுக்கு. ஆமா ஆமா, செக் பண்றதுக்கு. Chimney are they? இது ஸ்டவ் டேபிள். இண்டக்ஷன் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியுதா, இந்த இண்டக்ஷன். So ikkada இது மூலமா தான் அது எங்கேருந்து இது பண்றது அது ஹீட் ஆகுது. ஆமா, இந்த டேபிள் ஃபுல்லாவே ஹீட் ஆகும். இதுதான் உங்களுக்கு பர்ன் பண்ணி மேல ஹீட் பண்ணுறது. இது ஃபுல்லாவே ஹீட் ஆகும், இங்கே இருக்கும். இதை நீங்க இந்த சைஸ்ல எங்க வேணாலும் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். acha idu mottham heat aitha. பைப்பா, இது நீங்க நிறைய மாடல் பார்த்துருக்கலாம், இதுல அது ஒரு மாடல் யூஸ் பண்ணி திரும்ப அதே மாதிரி இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு திரும்ப இது நான் சொன்னேன். இதுவா இப்போ இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பைப் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நார்மல் பைப் இல்லை, இதை நம்ம வெளியே எடுத்து எப்படி வேணுமோ அது மாதிரி வாஷ் பண்றதுக்கு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அதை யூஸ் பண்ணி உள்ள வச்சுக்குவோம். அந்த மாதிரியான இது வந்து நார்மல் வால் யூனிட் தான். ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் வந்து நமக்கு கீழே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி புல் டவுன் பண்றது. புல் டவுன் பண்ணிட்டு நீங்க திரும்ப அப்படியே செட் பண்ணிக்கலாம். நார்மல் யூனிட் தான். டிஷ் வாஷர் சொல்லலாம். இது வந்து இன்பில்ட், ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட இதுக்குள்ளேயே டேபிள் டாப்புக்குள்ளே இன்பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு யூனிட்டு. இது ஆயில் புல் அவுட் தான். இது டிஷ் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்குது. நீங்கள் உள்ள மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கிறதே தெரியாது. யூனிட் இந்த பேண்ட்ரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இழுக்கிறது பிடிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு வெளியில் இழுக்கிறதெல்லாம் கஷ்டப்பா, பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஸ்விங் பண்ணுறது நீங்கள் அங்கே பார்த்த அதே மாதிரி சிங்க்கு தான். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு மாடலு, அதுக்கப்புறம் இது இன்னொரு மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட், ஜஸ்ட் இதில் ஸ்டிக் பண்ணால் போதும், அவ்வளோதான். மேக்னெட் இதையுமே எடுத்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் டாப்பு, இதெல்லாமே அதில் இருக்க வேற மாடல்ஸ். இது வந்து நம்ம ஒரு கிச்சன் டாப்பை வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரியான நோசிங் பண்ணணும், எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் ட்ரைன் ஆகி இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருந்தோம்னா கீழே விழுந்துடும். கேபினெட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஸ்டிக் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே குவாட்ஸ் டேபிள் டாப்போட ஒரு டிஸ்பிளே, அதையுமே வந்து ரொம்ப அழகா சூப்பரா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. வாஷிங்கான ஒரு ஏரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வாஷ் பண்றது, ஒரு பக்கம் ட்ரை பண்ற மாதிரியான கான்செப்ட்ல ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க கிளாத்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கான கேபினெட்ஸ், இதுவுமே வந்து இதே பிராண்ட்ல அவைலபிளா இருக்கு. ரொம்ப சூப்பரா ஒரு பால்கனில கூட இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் அதுக்கு எல்லாமே ரொம்ப காம்பேக்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். மைக்ரோவேவ் அந்த யூனிட் ஃபுல்லாவே நீங்க பேக்கிங் பண்றதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி இது பண்ணி இது ஒரு யூனிட் அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்காங்க.
நீங்க ஒரு டிஷ் வாஷர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 65 டிகிரில இருக்கிற ஹாட் வாட்டர். உள்ள இங்க டச் பண்ணா அதை ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஹாட் வாட்டர். ஃபுல்லாவே வந்து உள்ள வந்து சுடுதண்ணியில் நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்தோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு வாக்கின் வார்ட்ரோப், கம்ப்ளீட்டா வந்து வாக்கின் வார்ட்ரோப் செட்டப். நமக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்து அதுக்கான ஃபிட்டிங்ஸ் மட்டும் வாங்கி அசம்பிள் பண்ணா போதும். எந்த கார்பென்ட்ரி ஒர்க்கோ பிளைவுடோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த அலுமினியம் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. அந்த ஃபிட்டிங்ஸை ஃபிட் பண்ணா போதும். நமக்கு இப்படி வந்து ஒரு பெட்ரூம் ரெடி, சாரி நமக்கான ஒரு வாக்கின் வார்ட்ரோப் செட்டப் வந்து நமக்கு ரெடி ஆகும். இல்லை ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப், ஒரு ரேக் பர்பஸ்க்காக உள்ளது. இதுவுமே ரெடிமேடா ஃபிட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸோட வருது. இங்க பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபிட்டிங்ஸை வாங்கி சைஸுக்கு தகுந்த மாதிரி அசம்பிள் பண்ணா மட்டும் போதும். பாத்தீங்கன்னா தெரியும், இது தனியா ஒரு அலுமினியம் ஃபிட்டிங்ஸ், இது தனி ஒரு ஃபிட்டிங்ஸ், இந்த ரேக் வந்து தனி ஃபிட்டிங்ஸ். இது ஒன்னு எடுத்து ஜஸ்ட் அசம்பிள் பண்ணா போதும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு செப்பரேட் பீஸ், இந்த பீஸ் ஒரு பீஸ், இந்த பீஸ் ஒரு செப்பரேட் பீஸ். இது அட்டாச் பண்ற மாதிரி தான் எல்லாமே வச்சிருக்காங்க. இது எப்ப வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன இதுல பெஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, கீழே எல்இடியோட வருது. இந்த எல்இடி லைட்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து எல்இடியோட வருது. நீங்க ஹால்ல வந்து ஒரு டிவைடர் பார்ட்டிஷன் அந்த மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்க ஒரு ஐட்டம். இந்த வார்ட்ரோப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட லுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரொஃபைல் அப்புறம் இந்த கலர் ஒரு லெதர் ஃபினிஷிங்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பில்டா பாத்தீங்கன்னா மிரர் செட்டப், டோர்லயே வந்து பாத்தீங்கன்னா மிரர் செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அப்படியே உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு இது. எனக்கு மிரர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டேண்டம் டிராவர் சிஸ்டம். இப்போ நம்ம டிராவர் சிஸ்டம் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த சைடு மெக்கானிசம் மட்டும் பார்த்துருப்போம். உள்ள இருக்கிற அசம்பிள் பண்றது, வேற நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான என்ன மாதிரி எல்லாம் ஆர்கனைசர் இருக்குது, இதெல்லாம் வந்து உள்ள இருக்க ஆர்கனைசர்ஸ். சேம் ஒரு மாடல் கிச்சன் செட்டப் தான். கிச்சன் செட்டப், அதுக்கப்புறம் மேல இருக்கிற வால் யூனிட் செட்டப் தான். ரெகுலரா எல்லா பிராண்ட்ல இருக்கிறதுல இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹெட்டிச்சோட ஒரு ஜெர்மன் பிராண்டோட ஹெட்டிச். Just read and relax. This is your own space. So just relax. And that's for your tall heels and sporty shoes. Just like this. Wait, you just got me covered. Well, that's not it. There's something more. There's more? Yes, of course. Can I try? Yes, please. Okay. Oh, this is easy. It's very easy. Okay. And yes, for your last minute ironing. Yes. This will save us so much of time and it fits in perfectly. Yes. And now you can have spin within a spin with fun spin. It's sheer magic. This is so magical and I just love it. I think I'm just a magician. So, introducing room spin. Well, now you can have multiple spaces in just a single space. With room spin, more forms. But hold on. There's more magic in progress. And speaking of progress, we feel like magic should not just transform your home, but we are here to take magic on another level. Let's go. Wait, I just love how clean and purposeful this work corner is. It's like I can have my time and work here with zero distractions. Well, I know, right? For focus, workspace, for 4 different people, I think it's just a perfect balance of comfort and privacy. But wait, what if our team wants to brainstorm? Or this catch for a meeting? So, Tara, wanna see another magical transformation? Yes. Here it is. Wow. Answer to your question. It was more It's fun. This is so innovative. So, if you are in the mood to work in D&D mode, just improve cubicle motion. And if you want to strong, Obviously, சண்டை போடுறது அவசியம் இல்லை முடிப்பேன். meeting module. Because why we just use only one space? Then we can allow one or two spaces. An ideal knowledge for all of us. Experience multiple ways to work in a single space.
awarded with the German Innovation and German Design Awards. Groupsman is made with the final German intelligence, modular, customizable and dynamic. It's all in just one spin. Spin to Groupsman. Take control of your spaces, transform your spaces to magically motion. It's all like heading. When will next move to the Yosemite Park, ladies and gentlemen? So I will be asking you a few questions from the demonstration, and if you answer any questions correct, you are going to be good. நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ஃபர்னிச்சர், அதாவது இதை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதோட சைஸை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி ஸ்மார்ட்டா பண்ணிக்கலாம். வேணும்னா ஓபன் பண்ணி பெரிய சைஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவராக ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கலாம். Same matching advance. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 10x4 இருக்கிற வீனியர் ஷீட். வீனியர் ஷீட் வந்து அதுலயும் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி மார்க்கர் வச்சு கிரிக்கிட்டாலோ இல்ல ஸ்கிராச் ஆனாலோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரிமூவ் ஆயிடும், பண்ணிக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் a sample. ஓகே ஓகே ஓகே, ஃப்ரீ லேமினேட்டட். ஓகே, இது வந்து ஃப்ரீ லேமினேட்டட் வருது. இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ லேமினேட், ஆல்ரெடி லேமினேட் பண்ணி நமக்கு போர்டாவே வருது. அது வந்து பாத்தீங்கன்னா 9 mm ஆரம்பிச்சு 18 mm வரைக்கும் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டடா வரும், அதாவது ஃப்ரீ லேமா வருது. போர்டு ஜஸ்ட் நம்ம வாங்கி அப்படியே யூஸ் பண்றது தான். But what is the base material is? It's at the same Plywood. all are imported from India. Okay. ஸோ இந்த ஐட்டம் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல், சேம் இதே கலர்ல ஹேண்டில் ப்ரொஃபைல் வந்துருது. இது வந்து நம்ம நார்மலா வந்து ஹேண்டில் வாங்கி இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும், அது வேற கலர்ல இருக்கும். இது அதே ப்ரொஃபைல் வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த அவுட்டர் ப்ரொஃபைல் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் லேமினேட்டோட ஃபினிஷிங். மேல இருக்க ஹேண்டில் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடாவே வந்துருது. இந்த ப்ரொஃபைல் வாங்கி ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு டோருக்கான இன்ச்சஸ் மட்டும் மாட்டணும்னா போதும். இங்க பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க, ஹேண்டில் வந்து ஃபுல் சைஸ்ல வச்சிருக்காங்க. சேம் லேமினேட்டோட அதே கலர்ல நமக்கு வேணும் அப்படின்னா ஹேண்டிலே வந்து ரெடிமேடா வந்துருது. இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க, ஃபுல் சைஸ்க்கு வந்து அந்த ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரொஃபைல். இங்கேயுமே அந்த ஹேண்டில் ப்ரொஃபைல் இருக்கு. சேம் கலர்ல நம்ம ஹேண்டில் இல்லாத மாதிரி வீல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல ஹேண்டில் ப்ரொஃபைல் அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோருக்கான அவுட்டர் ப்ரொஃபைல், இதெல்லாம் வந்து ப்ரொஃபைல். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில். இவ்வளவு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, இவ்வளவு வந்து ரெடிமேடா நமக்கு கிடைக்கும். வாங்கி இது ஜஸ்ட் ப்ரொஃபைல் தான். பிளைவுட்க்கு அவுட்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கிற, நார்மலா இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு டோர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது நம்ம அங்க பார்த்த அந்த ஃப்ரீ லேம்ப் போர்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஃப்ரீ லேம்ப் போர்டு தான். பிளைவுட் வந்து 9 mm வருதுன்னு சொன்னால அதோட ஃப்ரீ லேம்ப்ல வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 3 mm அக்ரிலிக். இது வந்து நார்மலா வந்து 8x4 சீட்டுக்கு பார்த்துருப்போம். இது வந்து 9x4 வருது. இது அக்ரிலிக் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றோம். அது இல்லாம பேக்கருக்கான ஷீட்டுமே வந்து இவங்க பண்றாங்க. அதாவது ஒரு ஷட்டர் பண்றோம்னா ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கோ இதே கலர் மாதிரி, பின்னால இருக்கிறது மேட் ஃபினிஷிங்ல இருக்கும். அதுக்கான ஷட்டர்ஸ் வந்து பண்றாங்க. ஓகே, எல்லாமே அவங்களோட கலர் ஆப்ஷன்ஸ், இவ்வளவு வெரைட்டி அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இது மெமரி ஓகே. இது நீங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெதர் மாதிரியான ஃபீல் கொடுக்குது. இதுவுமே இந்த பேசிக்கா இருக்க மெட்டீரியல், ரா மெட்டீரியல் வந்து இவங்க சப்ளை பண்றாங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். இத ரா மெட்டீரியல் வந்து சப்ளை பண்றாங்க. இது எல்லாமே மெம்பரைன் ஃபாயில் தான். இதுக்கு வந்து மேல இருக்கிறது வந்து லேமினேட்டோ கிடையாது, பெயிண்டோ கிடையாது, மெம்பரைன் ஃபாயில்ஸ். உள்ள சிஎன்சி ரவுட்டர் நம்ம பண்ணிட்டு மெம்பரைன் மெஷின் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணோம்.
ஜஸ்ட் கலர் காம்பினேஷனுக்காக வச்சிருக்காங்க. எல்லாமே கலர் காம்பினேஷனுக்காக டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. கலர் பண்ணா எப்படி இருக்கும், எந்தெந்த கலர் எப்படி மேட்ச் ஆகுங்கிறது. சம் டிசைன்ஸ் அதோட இது பண்ணிருக்காங்க. இஸ் த பெயிண்ட் ஃபினிஷ்? It's not paint. It's memory. மெம்பரைன் வந்து ஓகே. லுக்கிங் லைக் எ பெயிண்ட். It's memory. It's the mat. This color actually. ஓகே, சம் கலர்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபாயில் தான் நமக்கு இந்த ஃபினிஷிங் இங்க கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் பார்த்தோன்னே இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பியூ பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு சிஎன்சி பண்ணி பியூ பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து பியூ கிடையாது, இந்த ஃபாயில் யூஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. சிஎன்சி பண்ணிட்டு மேல வந்து ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரா ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு மேட் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ப்ரீமியமான லேமினேட். இது இந்த செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான லேமினேட் வச்சிருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 9/4ல வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கான எட்ஜ் பேண்ட்ஸும் இவங்களே சப்ளை பண்ணிடுறாங்க. This is some design collections. Okay. Yeah. So, Purpose collections. ஓகே. So, எனக்கு தெரிஞ்சு லேமினேட்ஸ் இந்த சாம்பிளை வந்து நம்ம ஊர்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல வச்சாங்கன்னா செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன கேட்லாக்ல கொடுக்கும்போது அதை செலக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க, அந்த காம்பினேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்து பார்த்தோன்னே இந்த கலர் எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கு இதா இருக்கும். ஏன்னா இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது நமக்கு அதுதான் தோணுது. சின்ன பீசஸை பார்க்கும்போது நமக்கு ஐடியாவே வராது. இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும்போது ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். actually, there are some advantages. ஓகே, ஷூர் இல்ல இந்த லேமினேட் பார்த்துக்கோங்க, ஸ்கிராச்சஸ் பண்றாங்க பாருங்க. யாரும் நம்ம இந்த மாதிரி பண்ண போறது இல்ல. மேபி இப்படி ஆனாலுமே இது வந்து ஈஸியா வைப் பண்ணாவே உங்களுக்கு அந்த ஸ்கிராச்சஸ் போயிடுது. ஸோ நீங்க லேமினேட்ல நமக்கு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா தாராளமாக அந்த லேமினேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இது நமக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா 100% ஏதோ ஸ்டோன்ல பண்ண மாதிரி இருக்குது. ஆனா இது வந்து ஸ்டோன் லேமினேட் தான். அந்த லேமினேட்டுமே வந்து ரெகுலரா இருக்கிறத விட ரொம்ப ப்ரீமியமாவே இருக்குது. நீங்க பார்த்தாவே தெரியாது, ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுக்கும் வந்து மேட்சிங் எட்ஜ் பேண்டும் சரி, அதுக்கான பேக் ஷீட்டுமே அவங்களே சப்ளை பண்ணிடுறாங்க. நீங்க அதுக்கான ஸ்டோன் ஃபினிஷிங் எட்ஜ் பேண்டை பார்க்கலாம். ஆமா, இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்கிராச் பண்றாங்க. ஈஸியா வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியாது. எந்த ஸ்கிராச்சஸா இருந்தாலும் ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நீங்க பார்த்தா ஸ்டோன்ல போட்ட மாதிரியே தெரியுது. ஆக்சுவலா அது ஸ்டோன் கிடையாது. நம்ம பார்த்தா அந்த லேமினேட் தான் இது. நீங்க 100% உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷிங் மாதிரி இருக்கு. ஸ்டோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா லேமினேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த எட்ஜ் பேண்டும் அதுக்கான மேட்சிங் பண்ணிருக்காங்க. Yes, sir. Usually I have a relationship. One push. அது எப்படிங்குது? ஓ, Electric bed. Electric. Okay. Manual is that one. Okay.
cut, so it's not operating on electric. Okay, but the handle. Handle we've just put because you can also operate it manually, just to put it back or when it's open when the power cut is there. That's why it's little tight. Take some time because there's a என்னன்னே தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். மில்லிமீட்டர். சூப்பரா இருக்கு. ഫ്രണ്ട് നമ്മൾ ഡീലേഴ്സിന് നോക്കുന്നുണ്ട്. എന്തൊക്കെയാ അതിന്റെ ഡീലറിന് പ്ലൈവുഡ് ഷോപ്പ് എന്തെങ്കിലും വേണം? ആ നമുക്ക് അവിടെ എക്സിസ്റ്റിംഗ് ഉള്ള ആളുകളാണ് നോക്കുന്നത്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. எனக்கு தெரிஞ்சு பைக்கோடு அப்புறம் எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஃபியூச்சரில் இதுதான் மார்க்கெட் மேனுஃபேக்சர் வந்து 12 இயர்ஸ் வாரண்டி வாட்டர் ப்ரூஃப் 12 இயர்ஸ் வாரண்டி. இதோட வேஸ்ட்டை கம்ப்ரஸ் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரென்த், அதாவது எல்லாத்துக்கும் என்ன பயன் கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ போட்டிங் இருக்காது, கழுத்து வந்துடும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவர சொல்லுங்கள். 120 மேலே வந்து லோட் பண்ணியிருக்காங்க. 170 எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து தாராளமாக ஸ்கூலுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நார்மல் லேமினேட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சார் இது நேம் இஸ் தெர்மோ லேமினேட் சார். ஓகே. தெர்மோ லேமினேட் சொல்றது இப்போ வந்து அக்ரிலிக் பிவிசி லேமினேட்லாம் இருக்கு இல்லையா, அது சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷனை சால்வ் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் தெர்மோ லேமினேட். ஓகே. நாங்க ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். ஏபிசினா அக்ரிலிக் வினைல் கோ பாலிமர். ஓகே. அந்த பவுடர் ஃபார்ம் பண்ணி இது கிரியேட் பண்றோம். இது வந்து பவுடர்ல இருந்து ஃபார்ம் பண்றோம். ஆமா, ஏபிசி வினைல் கோ பாலிமர் பவுடர் ஃபார்ம். அதான் ரா பேஸ் மெட்டீரியல். ஃப்ரம் தி பேஸ் மெட்டீரியல் we are producing this laminate. Okay. It's a fully flexible and bendable. ஓகே ஓகே. So any curve, any surface, any shape அதுக்காக இப்படி டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். டிஸ்ப்ளே இந்த மாதிரி டிஸ்ப்ளே போட்டுருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது பெண்டபிள் சார். ஆக்சுவலி இது பெண்டபிள். ஓகே. 90 டிகிரி பெண்ட் பண்ணலாம். பெண்டிங் வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து 1 mm திக்னஸ் இது. ஓகே. 8/4 இது சைஸ். இதுல வந்து நம்ம 0.5 mm ப்ரூ எடுத்துட்டு நம்ம பெண்ட் பண்ணலாம். ஒரு விதம். இது இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா இது வந்து பிளைவுட் கட் பண்ணி 45 mm திக்னஸ் கட் பண்ணிட்டு ஓகே மேல வந்து ஒட்டிடலாம். ஓகே. முதல்ல வந்து பிளைவுட் ஒட்டணும். 45 mm கட் பண்ணிட்டு ஓகே பிளைவுட் ஒட்டிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணும்போது இந்த இடம் மட்டும் நாம ஒரு ஹீட் கன் வச்சு மைல்டு ஹீட் கொடுத்தா போதும்.
ஓட்டிக்கு போர்ட்டிகோ ஆமா. ஓகே. இது adhesive பாத்தீங்கன்னா ப்ரோ பண்ண adhesive. இப்போ இது ப்ரோ பண்ணா நார்மல் வெஹிக்கிள். நார்மல் வெஹிக்கிள் பண்ணக்கூடாது. ஓகே. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிகோர்ன்றது உங்களுக்கு என்ன சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் என்னவோ ஓகே. இந்த கலர் சொல்றீங்க. கலர் இப்போ இதுல வந்து உள்ள வரைக்கும் அதே கலர் அதே கலர் தான் இருக்கும். மேல என்ன கலர் இருக்கோ Okay. அதுதான் கட் பண்ணாலும் இருக்கும். Okay. நீங்க ஷாம்பரிங் அதாவது இழைச்சாலும் அப்படிதான் இருக்கும், கட் பண்ணாலுமே ஓகே. மேல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் அது இருக்கும். உள்ள வரைக்கும். இது ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் சார். ஓகே. மேட் பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட், ஆன்டி ஸ்டெயின், ஓகே. எந்த மாதிரி கரையா இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். ஓகே. இது ஹீட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது? இந்த ஹீட் வந்து ஆக்சுவலி வந்து 140 டிகிரி வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஓகே. யூவி கோட்டட் யூவி கோட். யூவி கோட்டட் உங்களுக்கு கிச்சன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். Okay. ஆக்சுவலா கலர் அப்சர்வேஷன் இருக்குமா? அது கலர் அப்சர்வ் பண்ணுமா? Colour- அந்த மாதிரி. கலர் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் இருக்காது, ஓகே. லைட் ரெஃப்ளெக்ஷன் இருக்காது. ஓகே. சேம் டைம் உங்களுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப். யூ கேன் யூஸ் இன் கிச்சன், ஓகே. பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. we are supporting for only for vertical application, not Okay. for horizontal யூஸ் பண்ணலாம். கவுண்டர் டாப் யூஸ் பண்ண கூடாது. ஓகே. வெரி வெர்டிகல் யூஸ் பண்ணலாம். Vertical கிச்சனுக்கோ வார்ட்ரோப்க்கோ Okay. எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சேம் டைம் உங்களுக்கு கலர் பேட் ஏதோ ஆகுமா சார்? கலர் ஃபேட் ஆகாது. we are giving warranty 10 years warranty for கலரிங். coloring சரி. fading and anti fading and yellowing. we are Okay. giving the warranty for 10 years warranty. 10 years warranty. Yes, sir. இது அதுல இருக்க கலர் ஆப்ஷன். இது வந்து ப்ரீலாம் ஓ ப்ரீலாம் போர்டு we are Okay. going to introduce. ஓகே. இது ப்ரீலாம் இந்த மாதிரி வருது. வரப்போகுது. உள்ள இருக்க மெட்டீரியல் சார் HDHMR. HDHMR. இது 18 mm thickness. இது ஓகே. ஓகே. என்ன கலரோ என்ன ஷேடோ என்ன ஃபினிஷோ அதே ஃபினிஷ் ஹெட்பேண்ட் வந்து எட்ஜ் பேண்டிங் ஹெட்பேண்ட் வந்து ஃப்ரீலாம் மோஸ்ட்லி பார்ட்டிகல் போர்ட்ல வரும். ஆமா. நீங்க லேமினேட் ஃபினிஷ் பண்றோம். 1 mm thickness தான் both side. ஓகே. both side we are using 1 mm thickness. ஓ சட்டர் அப்ப பெண்ட் ஆகுற பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இருக்கு. எல்லாம் வராது. உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே. உள்ள யூஸ் பண்ற HDHMR. HDHMR போட்டுருக்கு. இதுல வேற என்னென்ன ஃபினிஷிங் அவைலபிள் இருக்கு? சார் நம்ம கிட்ட கிளாஸ் மேட் இருக்கு, கிளாஸ் இருக்கு, ஓகே. டெக்ஸ்சர் இருக்கு. டெக்ஸ்சர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு சாலிட் டெக்ஸ்சர், இன்னொன்னு பிரிண்டட் டெக்ஸ்சர். ஓகே. 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 உங்களுக்கு வந்து பெண்டபிள் அப்படின்றது வந்து நமக்கு மேட் அண்ட் கிளாஸ் தான் பெண்ட் பண்ணலாம். டெக்ஸ்சர் பெண்ட் பண்ணக்கூடாது. டெக்ஸ்சர் பெண்ட் பண்ணா இட் வில் Break பிரேக் ஆகும். அது ஓகே. இது வேற என்ன டேர்ம்ஸ்ல இது சொல்றோம்? தெர்மோ லேமினேட். தெர்மோ லாமினேட் நேம் வந்து தெர்மோ லாமினேட். ஓகே. ஆக்சுவலா கம்பெனி நேம் டிசைன் ட்ரீ. ஓகே. ஓகே. ப்ராடக்ட் வந்து தெர்மோ லாமினேட். ஓகே. இது ஆக்சுவலா ஃபினிட்டோ. இந்த ப்ரீலம் போர்டுக்கு வந்து அது ஃப்ரீட்டோ வேற ஃபினிட்டோ வேற பிராண்ட்னா எங்க Same பிராண்ட் இது. சேம் கம்பெனி. உங்களோட. அதாவது இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து ஃபினிட்டோ. ஓகே. ஆக்சுவலி இந்த லாமினேட் இல்லையா, ஓகே. இந்த டிசைன் ட்ரீ தெர்மோ லாமினேட் Okay. இது வந்து 1DTL சொல்லுவோம். ஓகே. 1DTL தெர்மோ லாமினேட்.